Hello friends, welcome to Fantasy Guru YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல் கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நியூசிலாந்து அண்ட் ஸ்ரீலங்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற மூணாவது ஓடிஐ மேட்ச். ஸோ கடைசி மேட்ச் வந்துட்டோம். ஸோ ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. அது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டிஆர்எஸ் மெத்தட்ல ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் மேட்ச்லயும் சரி ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு தான் கப்பு அப்படிங்கிறது முடிவாயிருச்சு. இது கடைசி மேட்ச். இந்த மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி நவம்பர் நடக்கிறதுக்கு டைமிங் மதியம் 2:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. ஸோ வெனுவை பொறுத்தவரைக்கும் சேம் அதே வெனு தான். லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ண அதே வெனு பல்லக்கேல் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் பல்லக்கேல்ல தான் இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ இந்த பல்லக்கேலோட ஒரு பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி சொன்னாதான் லாஸ்ட் மேட்ச் வீடியோல சொல்லியிருப்போம். இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈவனான வெனு தான். பேட்ஸ்மேன் பவுலர் ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ணதை வச்சு பார்க்கும்போது அதுல ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும் போது இருந்தாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ண இருந்தாலும் சரி, ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்றாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 10 விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் போத் இன்னிங்ஸ் சேர்த்து 20 விக்கெட். ஸோ அதோட எக்ஸ்ட்ரா 10 விக்கெட் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த வெனுவை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேலேயே 1 or 2 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா இது ஒரு லோவஸ்ட் ஸ்கோர் வேணா தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் பவர் பிளே 1 விக்கெட் தான் போச்சு, அதுக்கப்புறம் இருக்கவங்க ரெண்டு பேருமே ஸ்டேபிளா பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னா இது ஒரு ஹை ஸ்கோர் வெனுவா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஃப்ரெண்ட்லி தான். அதுல ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட்டிங்கா இருக்கு. இந்த வெனுல டாஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பார்த்துதான் நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் கூட ஒரு டெமோ டீம் கொடுக்குறோம். அந்த டீம் உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் சேனல்ல லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும், குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், அது ரெண்டுக்கும் நாங்க யாரை ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் வைஸ்ல நாங்க டெலிகிராம்ல கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டெலிகிராம்ல லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கஷன்ல இருக்கு. ஸோ டிஸ்கஷன்ல இருக்க லிங்க் மூலமா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, பார்த்துதான் வெனு ரெக்கார்டு பார்ப்போம். ஸோ இந்த வெனுவை பொறுத்தவரைக்கும் ஓவராலா 41 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 16 மேட்சும், பேட் செகண்டா பண்ணவங்க 25 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்களோட செகண்டா பேட் பண்ணவங்க தான் அதிகபட்ச மேட்சை வின் பண்ணிருக்காங்க. இதுல ஆவரேஜ் ஸ்கோர் 252, ஹையஸ்ட் ஸ்கோர் ஸ்ரீலங்கா 381 அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் ஜிம்பாப்வே 70 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஓகே, பார்த்துதா இந்த வேனோட இப்ப ரீசன்ட் வைஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். பேட்டிங் பிச் அண்ட் லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு ஃபேவரபா இருக்குன்னாங்க. அப்படி இல்ல ரெண்டாவது மேட்ச் நடந்த ரெண்டாவது பார்க்கும்போது ஸ்பின்னருக்கு அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஸ்பின்னர் கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 5 T20 கணக்கு வைக்கும் போது 271. ஸோ 271 ஆவரேஜ் ஸ்கோர் இருக்கும் போது நல்ல பேட்டிங் நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல விக்கெட் இழக்கல அப்படின்னா இதுல ஓவரால 76 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஃபாஸ்ட் பவுலர் 32 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 44 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 விக்கெட் அதிகமா இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்க்கும் போது ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் இருந்தாங்க. இந்த மேட்ச் அந்த செகண்ட் ஓடி முடியும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓகே, பாருதா லாஸ்ட் 5 வருஷத்துல இந்த வெனுல நல்லா ரெக்கார்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர்ல 10 நிமிஷங்க 77 ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. 55 மேட்ச் பிளே பண்ணி சாப்மேன் ஒரு 76 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு. அடுத்ததா பவுலிங் ஆப்ஷன்ல ஆடம் மெலன் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. 2 மேட்ச் பிளே பண்ணி மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மேட்ச் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆடம் மெலனை உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 2 மேட்சுமே தோத்துட்டாங்க. இந்த மேட்ச் நியூசிலாந்து ஜெயிக்கணும் ஆகணும். ஜெயிச்சாலும் ஒரு யூஸ் இல்லை, பட் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற வாய்ப்புல சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்னு ஆடம் மெலன் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பிரேஸ்வெல் ஒரு மேட்ச் பிளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. வேந்தர்ஸே 5 மேட்ச் பிளே பண்ணி 2.4 இது ஓரளவு ஒரு 3 விக்கெட் அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, பாரதிதான் ஹெட்வெட் ரெக்கார்டு பார்ப்போம். ஹெட்வெட் பொறுத்தவரைக்கும் மொத்தம் 104 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. நியூசிலாந்து 52 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஸ்ரீலங்கா 43 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கார்டர்ஸ்ல பே பண்ணி நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற ஆப்புக்கு நம்ம எக்ஸல் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா மணி டிஃபரன்ஸ் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல
வித்ட்ரால் பண்ற மணிக்கு டிடிஎஸ் பிடிக்கிறது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி பிடிக்கிறது கிடையாது. 24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் உடனடி மணி வித்ட்ரால் ஆப்ஷன் இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இங்க பாருங்க 2 டீமோட பாப்பல்ஸ் பிளேயிங் யார் யார் இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷங்க பெர்னாண்டோ 2 பேரும் இன்னைக்கு சந்தை ஓபன் பண்ண போறாங்க. குசல் மெண்டிஸ், சமர விக்ரமா, அஸ்லங்கா, லியான்கே, கமுன் மெண்டிஸ். ஸோ கமுன் மெண்டிஸ் லாஸ்ட் மேட்ச் அப்ப வந்து பிளே பண்ணியிருந்தாரு. ஸோ எப்படி வேணா சேஞ்சஸ் பண்ணலாம், அவங்க தகுந்த சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த துனித் பெல்லர்டு, தீக்ஷனா, மேண்டர்ஸ் அண்ட் பெர்னாண்டோ. ஸோ இதுதான் ஸ்ரீலங்காவோட ஒரு பாசிட்டிவான பிளேயிங் வந்து இருக்கு. அடுத்ததான் நியூசிலாந்து டீமோட பிளேயிங் பொறுத்த வரைக்கும் ராபின்சன், வில்லியன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஹென்ரி நிக்கோல்ஸ், மேகட் சாப்மேன், பிரேஸ்வெல், பிலிப்ஸ், மிச்சல் ஹை, ஸ்டான்னர், நாதன் ஸ்மித், ஜவுதி, ஜாக்கப் டஃபி. இதுதான் நியூசிலாந்து டீமோட ஒரு பாசிட்டிவான பிளேயரோட இருக்கு. இதுல எனி சேஞ்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆடம் மெலனை வந்து கொஞ்சம் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வெளியில நல்ல ஒரு ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. இப்ப 2 டீமோட பிளேயர்ஸ் வைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, யார் யாரையும் எதுக்கு பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா தீக்ஷனா 10 ஓவருமே போல் பண்ணிடுறாரு. துனித் வெள்ளர்கே 10 ஓவருமே போல் பண்ணிடுறாங்க. வேந்தர்ஸே வந்து 10 ஓவருமே போல் பண்ணிடுறாரு. பேலன்ஸ் இருக்க ஓவர் அஸ்தோ பெர்னாண்டோ ஒரு 8 ஓவர், அஸ்லங்கா ஒரு 7 ஓவர் சம்திங், அண்ட் லியான்கே ஒரு 3 ஓவர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து போல் பண்ணியிருந்தாங்க. கமுன் மெண்டிஸ் பவுல் பண்ண கிடையாது. ஸோ லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணல, காரணம் 2 ஆஃப் பிரேக் பவுலர் இருக்காங்க, அது போதும் அப்படிங்கிற மாதிரி கவுன் மெண்டிஸ் வந்து பவுலிங் ஆப்ஷன் கூட கிடையாது. ஸோ இப்போ டபுள் ஆப்ஷன் வைஸ்ல இருக்க பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா டாப் 6ல கூட டபுள் ஆப்ஷன் குசல் மெண்டிஸ், அஸ்லங்கா அண்ட் லியான்கே. ஸோ லியான்கேவே நம்ம அப்புறம் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் குசல் மெண்டிஸ் அண்ட் அஸ்லங்கா. குசல் மெண்டிஸ் விளையாண்ட 2 மேட்ச்லயுமே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் நல்ல 100+ ரன் அடிச்சிட்டாரு. செகண்ட் மேட்ச்லயும் சிங்கிள் மேன் மேட்ச் வந்து கடைசி வரையும் கொண்டு போயிட்டு இருந்தாரு. செகண்ட் மேட்ச்லயும் ஒரு ஆவரேஜா 70+ ரன் அப்படின்னு அடிச்சிருந்தாரு. விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் கட்டது ஒரு 120-130+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ரொம்பவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணியிருந்தாரு. இந்த பெருவுல நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. ஸோ குசல் மெண்டிஸ் எல்லா மேட்ச்லயும் சொல்ற மாதிரி தான் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். பேட்டிங் வந்து ஆவரேஜா 30+ ரன் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ ஓவராலா 30+ ரன் அப்படின்னா ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட். விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 25, டீம்ல கூட ஒரு 4. ஸோ ஓவராலா ஒரு 60ல இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத ஆவரேஜாவே விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலேயும் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்றவங்க உங்களுக்கு ஒரு கேப்டன் பைஸ்கர் ஆப்ஷன் கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து அஸ்லங்கா மினிமம் 7ல இருந்து ஒரு 8 ஓவர் வரையும் போல் பண்றாரு. போத் இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு விக்கெட் அப்படின்னாலும் ஒரு 25, டீமுக்கு 4 சேர்த்து 21+ ஃபேண்டசி பாயிண்ட் அவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேட்டிங்ல லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஏர்ல விக்கெட் ஒரு 15+ ரன்ல விக்கெட் வந்துட்டாரு. இந்த மேட்ச் ஒரு ஆவரேஜா ஒரு 25+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 25ங்கிறது ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 60ல இருந்து ஒரு 65+ ஃபேண்டசி பாயிண்ட் அஸ்லங்கா இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, கிட்டத்தட்ட 8 ஓவர் வரையும் போல் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. 8 ஓவர்ல 2 விக்கெட் எடுத்துட்டாலும் கிட்டத்தட்ட இவர் வந்து ஸ்மால் லீக்ல மோஸ்ட்லி 90% இவர் தான் கேப்டன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இந்த மேட்சும் சேம் இவருக்கு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு, பேட்டிங் வந்து ஒரு 30+ ரன் அடிச்சாருன்னா இவர் தான் அந்த சூட்டபிளா பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ அஸ்லங்கா போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஓகே, இப்ப அடுத்ததா சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல இருக்க பிளேயர். சோ இதுல லியான்கே வந்து கடைசியா வந்து பாப்போம் சொல்லியிருந்தேன். லியான்கே பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். சோ இந்த மேட்ச் ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாரு. அந்த 3 ஓவர்ல பெருசா விக்கெட் டேக் ஆப்ஷன் எதுவும் இல்ல. பேட்டிங்லயும் வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஒரு ஆவரேஜா ஒரு 25 சம்திங் ஸ்கோர் வந்து அடிச்சிருந்தாரு. சோ கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்றவங்க லியான்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்கு சூட்டபிளா பிளேயரா வந்து இருக்க மாட்டாரு. கிராண்ட் லீக்ல இவர் வந்து ஆவரேஜா பேட்டிங் வந்து ஒரு 25+ ரன் அவர் பவுல் பண்றாரு. ஒரு 7 ஓவர் உள்ள 5 ஓவர் பவுல் பண்ணாலும் ஒரு விக்கெட் அப்படிங்க எதிர்பார்க்கலாம். ஒரு 3 ஓவர்ல 2 ஓவர் தான் கொடுக்குறாங்க. சரி, ஓவர்ஸ்ல பவுலிங் இதுல ஏதாவது எக்ஸ்டென்ஸா ஸ்கோர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு ஓவரா கம்மி பண்ணி லியான்கே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் கிடைச்சிட்டா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு சூட்டபிளா பிளேயரா வந்திருப்பாரு. ஸோ ஸ்மால் லீக் சேஃபான பிளேயரா இருப்பாருங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். கிராண்ட் லீக்ல நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல 10 நிமிஷங்க அஸ்தோ பெர்னாண்டோ. சோ 2 பேருமே சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். வேற எந்த விதமா ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைக்காது. சோ அன்எக்ஸ்பெக்டடா
இந்த கேச்சஸ் மூலம் கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 8 ல இருந்து ஒரு 16 இது மட்டும் தான் எதிர்பார்க்கலாம். வேற எதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ பதுன் நிசங்கா அண்ட் பெர்னாண்டோ ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு எப்ப வந்து கொடுத்து பாருங்க. ஸோ பதுன் நிசங்கா இந்த வீடியோ நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்சை பார்க்கும்போது பெர்னாண்டோவோட நிசாங்கா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருந்தாரு. ஸோ பெர்னாண்டோ ஒரு 15+ ரன் அடிச்சிருந்தாரு, நிசாங்கா ஒரு 28-30+ ரன் அடிச்சிருந்தாரு. பட் இந்த மேட்ச் பதுன் நிசங்கா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்து இருப்பாரு. இதுல ஆவரேஜா விட்டு நம்ம இந்த பவுலிங் சாரி பேட்டிங்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25ல இருந்து ஒரு 30+, ஒரு ஆவரேஜா ஒரு 30+ ரன் அண்ட் கேச்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் இருக்கும்போது ஓரளவு ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. என்னை பத்தி இந்த மேட்ச் பதுன் நிசங்கா நம்ம ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பெர்னாண்டோ வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் இப்படிதான் இந்த மேட்ச் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததான் சமர விக்ரமா போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல சமர விக்ரமா ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் ஸ்மாலுக்கு ஒரு சூட்டபிளா பிளேயரா வந்து இருக்க மாட்டாரு. சரி, அடுத்ததா கமுன் மெண்டிஸ். ஸோ கமுன் மெண்டிஸ் பவுலிங் பண்ண கிடையாது, பேட்டிங் இருந்த மட்டும் கிட்டத்தட்ட இவர்கிட்ட நம்ம ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ரன் வரையும் அடிக்கணும். ஒரு அடிச்சா மட்டும்தான் இவரால் ட்ரீம் டீம்ல வர முடியும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு 50-50 ஆப்ஷனா ட்ரை பண்ணுவாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுவோம் ஒரு 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் நீங்க ஒபைட் பண்ணிட்டு வேற பிளேயரா ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களுக்கு ஒரு சேஃபான பேஸா வந்து இருக்கும். அடுத்த துனித் வெலல்கே ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 10 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுறாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பெருசா விக்கெட் டேக் ஆப்ஷன் இல்ல, ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. பேட்டிங் வந்து ஒரு 25+ ரன் சம்திங் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிருச்சு. பட் இந்த மேட்ச் துனித் வெலல்கே நம்ம 2 விக்கெட்டுங்கிறத ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல 3 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆவரேஜா 2 விக்கெட்டால ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய 4 சேர்த்து ஒரு 54+ ஃபேண்டசி பாயிண்ட் இவருக்கு பவுலிங்ல இருந்தே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 20+ ரன் அடிச்சிட்டால் போதும் 25+ ஃபேண்டசி பாயிண்ட். நம்ம ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கிட்டாலும் ஓவராலா ஒரு 75ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு துனித் வெல்லர்கே பொறுத்த வரைக்கும். ஸோ துனித் வெல்லர்கே என்னை பொறுத்த வரைக்கும் நான் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்தது தீக்ஷனா ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர், போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிக். லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன், போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ 3 விக்கெட் வரையும் எடுத்திருந்தாரு. கிராண்ட் லீக்கு ஒரு வைஸ் கேப்டனுக்கு ஒரு சூட்டபிளா பிளேயரா வந்து இருந்திருந்தாரு. இந்த மேட்ச் சேம் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். அதே மாதிரி போத் இன்னிங்ஸ்ல விட்டு நம்ம ஒரு 1ல இருந்து 2 விக்கெட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம பெரிய அளவுக்கு வந்து ட்ரீம் வைக்க வேணாம், ஒரு கம்மியான ஒரு 1ல இருந்து 2, ஸோ ஒரு ஆவரேஜா நம்ம வந்து 2 விக்கெட் அப்படிங்கிறத தீக்ஷனா நம்ம எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு கேட்ச் கிடைக்கிற பாயிண்ட்ஸ் போது ஓரளவு ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படி. ஸோ தீக்ஷனா லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் வந்து ஒரு 20+ ரன் வரையும் அடிச்சிருந்தாரு. தீக்ஷனா வந்து ஆவரேஜா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்ததா வேந்தர் லெஃப்ட் ஆர்ம் லெக் பிரேக் பவுலர். வேந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு லெக் பிரேக் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் வரையும் எடுத்திருந்தாரு. இந்த மேட்ச் இவர்கிட்ட நம்ம போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் தாராளமா கொடுத்து பாருங்க. ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் துனித் வெல்லர்கே, தீக்ஷனா, வேந்தர் கமுன் மெண்டிஸ் அண்ட் அசலங்கா இவங்க 4 பேருமே 5 பேருமே நீங்க போத் இன்னிங்ஸ்லயும் கொடுத்து பார்க்கலாம். இல்ல நான் வேந்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் சீஸ் தான் ட்ரை பண்றேன் பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்ணும்போது கூட நீங்க ஒரு ஆஃப் சீஸ்ல இவரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் லாஸ்ட் மேட்ச் இந்த பெனு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது சரி, செகண்ட் பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டாமினேட் பண்றதுனால வேந்தர்ஸே போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான் வந்திருப்பாரு, என்னோட பர்சனல் இது. ஸோ போத் இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 2 விக்கெட் அதிகபட்சம் ஒரு 3 இந்த மாதிரி ஆஃப் சீஸ்ல விட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ 2 விக்கெட் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங் ஆர்டர் வருவாராங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ தீக்ஷனா வரையுமே பேட்டிங் ஆர்டர் வந்து பிளே பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் போது இவருக்கு பேட்டிங் ஆர்டர் கிடைக்குமா ஒரு கொஸ்டின் மார்க் தான். துனித் வேந்தர் வந்து நம்ம பவுலிங்ல இருந்து ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதுல அஸ்தோ பெர்னாண்டோ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் தான் பவுல் பண்ணியிருந்தாங்க. பட் பெருசா விக்கெட் எடுக்கல. ஸோ ஒரு விக்கெட் சம்திங் 1 அப்படின்னு தான் எடுத்திருந்தாரு. பட் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது பெர்னாண்டோ வந்து நம்ம தாராளமா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஓரளவு ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ செகண்டா பவுல் பண்றாரு இவர், நீங்க 50 ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்ரீலங்கா டீம் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா அஸ்லங்கா 1, குசல் மெண்டிஸ் 2, துனித் வெல்லர்கே 3, தீக்ஷனா 4, வேந்தர் நான் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட் வந்து கொடுத்து பார்ப்பேன். நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்றதா செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. துனித் வெல்லர்கே, வேந்தர் ஒரு 5வது பிளேயரா இருப்பாங்க. இந்த 5 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. பதுன் நிசங்கா, அஸ்தோ பெர்னாண்டோ 2 பேர்ல எனி ஒன் பிளேயர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண நீங்க பிக் பண்றேன்னு நான்
10 நிசாங்காவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்ப்பேன். நீங்க கொடுத்து பாருங்க, தாராளமா கொடுத்து பாருங்க. இல்ல பெர்னாண்டோ கொடுக்காம தாராளமா நீங்க கொடுத்து பாருங்க. பட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா அஸ்தப் 10 நிசாங்கா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததான் சமர விக்ரமா, போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்றேன் அப்படின்னா சமர விக்ரமா அண்ட் லியான் கே இந்த 3 பிளேயருமே போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணும்போது கிராண்ட் லீக்ல நீங்க ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் பெர்னாண்டோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இந்த மேட்ச் ஒரு ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஒரு ஓபன் பண்ணி வேற பிளேயர் ட்ரை பண்ணாம தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் டிம் ராபின்சன், வில்லியன், சோ 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. 2 பேருமே ஸ்பின்னர்ஸ்ட வீக்கா இருக்காங்க. சோ ஸ்பின்னர்ஸ்ட இயர்லி விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ அப்படி இருக்க பட்சத்துல 2 பேர்ல யாருக்கு ஒருத்தர் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியன். சோ ராபின்சனோட வில்லியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் வந்து இருக்கு. சோ ஓடிஎல்ல நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கேச்சஸ் மூலமா பிடிக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 16ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது ராபின்சனா வில்லியங்கா நம்ம கம்பேர் பண்ணும்போது வில்லியனுக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா அது செகண்டா பேட் பண்றாங்கன்னா 2 பேருமே நீங்க ஒரு 50-50 ஆப்ஷனா ட்ரை பண்ணலாம். தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் வில்லியன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு பேட்டிங்ல வந்து ஒரு 30 பிளஸ் ரன், ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 16 போது ஒரு ஓவராரா ஒரு 50ல இருந்து ஒரு 55 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ஆவரேஜா வந்து இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த கேச்சஸ் பேட்டிங் ஆர்டர்ல இருந்து கிடைக்கிறத சேர்த்து அவ்வளவுதான் 40 தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். பட் டிம் ராபின்சனை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி செகண்ட் பண்ணாலும் சரி ஆவரேஜா ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்லாதது இவருக்கு வந்து ஒரு மைனஸா வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது நியூசிலாந்து டாப் ஆர்டர்ல இருந்து ஒரு பிளேயர் பிக் பண்ண வச்சீங்கன்னா வில்லியனுக்கு நீங்க ஒரு எம்பையர் கொடுத்து பாருங்க. ராபின்சன் நீங்க ஒரு 50 டாஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா ஹென்ரி நிக்கோல்ஸ் அண்ட் மார்க்கம் சாம்போ. சோ சாம்பன் அண்ட் நிக்கோல்ஸ் இவங்க 2 பேர்ல எனி ஒரு பிளேயர் பிக் பண்ண வச்சீங்கன்னா சாம்பன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து சொல்லியிருந்தேன் ஹென்ரி நிக்கோல்ஸ் சாம்பன் ஆகும்போது சாம்பனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான பிக்கா வந்து இருக்கும். எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. 70 பிளஸ் ரன் வரையும் அடிச்சிருந்தாரு. ஒரு சிங்கிள் மேனா இவர் தான் அந்த டீம்ல வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா சாம்பன் இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் ஒரு ஆவரேஜா நம்ம வந்து ஒரு 30லயே வச்சுக்குவோம் எல்லாத்துக்குமே. சோ ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படி கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அதாவது கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் டீம்லுக்கு பயனா சேர்த்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஓவராலா ஒரு 65ல இருந்து ஒரு 70 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத சாம்ப் மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இது டாப் 4 இதுல மார்க்கெட் சாம்பா பில் சாங் வில்லியன் இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. பேலன்ஸ் இருக்க 2 பிளேயருமே அதாவது டிம் ராபின்சன், ஹென்ரி நிக்கோல்ஸ் கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ண போதுனா நீங்க ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா பிரேஸ்வெல், கிளென் பில்ப்ஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட். எல்லா மேட்ச்லயுமே சொல்றதுதான். லாஸ்ட் மேட்ச் பிரேஸ்வெல் 10 ஓவர் போல் பண்ணியிருந்தாரு. கிளென் பில்ப்ஸ் 10 ஓவர் போல் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இவங்க 2 பேருமே 10 ஓவருமே போல் பண்ணிடுறாங்க. அது இல்லாம டாப் ஆர்டர்ல பேட்டிங்கும் வந்தாங்க. ஸ்பின்னருக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கும் போது பிரேஸ்வெல் லாஸ்ட் மேட்ச் ஒரு 4 விக்கெட் வரை எடுத்திருந்தாரு. பிளிப்ஸ் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. சோ இந்த மேட்ச் சேம் 10 ஓவருமே பிளிப்ஸ் பால் பண்றாரா இவர்கிட்ட நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். பிரேஸ்வெல் இருந்து நம்ம ஒரு 2 விக்கெட் 2 பேருமே 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங்ல பிரேஸ்வெல் டாப் ஆர்டர்ல கொஞ்சம் முன்னாடியே வரதுனால பேட்டிங்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா ஒரு 90 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத பிரேஸ்வெல் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் கிளென் பில்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் பேட்டிங்ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், பவுலிங்ல 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஒரு 50, ஒரு விக்கெட் வச்சுட்டாலும் ஒரு 25, டீம்ல ஒரு 4 சேர்த்து ஒரு 50ல இருந்து ஒரு 55 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்க பிரேஸ்வெல் அண்ட் கிளென் பில்ப்ஸ் 2 பேருமே போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இதுல விக்கெட் கீப்பர் மிச்சல் ஹே. ஸோ லாஸ்ட் மேட்ச் போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவர் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங்ல இருந்து ஒரு 40 பிளஸ் சம்திங் ஸ்கோர் வந்து கிடைச்சிருச்சு. ஓவரால் விக்கெட் கீப்பர் சேர்த்து ஒரு ட்ரீம் டீம்ல வந்துட்டு ஒரு 45 to 50 பிளஸ் ரன்னுங்கிறது ஒரு ட்ரீம் டீம்ல வர ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிருச்சு. சேம் அதே மாதிரி இந்த மேட்சும் போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ண தாராளமா அந்த ட்ரை பண்ணி பாருங்க. லோவஸ்ட் பர்சன்டேஜ் தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். பேட்டிங் அண்ட் விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட் சேர்த்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத
கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு மிச்சல் ஹேயை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஸ்டாண்டர் 10 ஓவருமே போல் பண்ணியிருந்தாரு. நாதன் ஸ்மித் ஒரு 3 ஓவர் போல் பண்ணியிருந்தாரு. ஜாக்கப் டஃபி ஒரு 8, சோதி சம்திங் பேலன்ஸ் இருக்க ஓவர் இவங்க வந்து ஒரு 7-8 ஓவர் அப்படிங்கிறத போல் பண்ணியிருந்தாங்க. இதுல ஸ்டாண்டர், பிரேஸ்வெல் அண்ட் பிரிப்ஸ் இவங்க 3 பேருமே 10 ஓவர் போல் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவர் இந்த 3 பவுலர்ஸும் வந்து பால் பண்ணியிருந்தாங்க. மிச்சல் ஸ்டாண்டர் பத்திக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து இருந்தாரு. பெருசா விக்கெட் டேக் அவுட்ஸ் எதுவும் இல்ல. பட் இந்த மேட்ச் மிச்சல் ஸ்டாண்டர் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்லயும் வந்து ஒரு 20+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஸ்டாண்டர் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன் பிளேயரா வந்திருப்பாரு. நாதன் ஸ்மித் ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா இவர்கிட்ட இருந்து நம்ம 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா பவுலிங் ஆப்ஷன் பெருசா கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் 1. அண்ட் பவுல் பண்ணாலும் 1 விக்கெட் அப்படிங்கிறத வேணா இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல வந்து ஒரு 10+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் இருக்கு. அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் 50+ ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் பேட்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட். ஒரு 4 டீம்ல கிட்டத்தட்ட ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது அப்படியே செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா நீங்க 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜோதி செகண்டா பவுல் பண்றாங்க நியூசிலாந்து அப்படின்னா இவருக்கு வந்து ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. 1 அதிகபட்சம் ஒரு 2. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர் கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது இவர் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஜாக்கப் டஃபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா இப்ப நம்ம 2 அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் ஜாக்கப் டஃபி நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ பேட்டிங்கோட லாஸ்ட் மேட்ச் எல்லாருமே பேட் பண்ணியிருந்தாங்க. பட் பேட்டிங்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்ல. இந்த மேட்ச் பேட்டிங்ல ஜாக்கப் டஃபி வந்தாருன்னா ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். ஸோ அதுக்கு மேல பெருசா வந்து எதிர்பார்க்க முடியாது. இப்போ நியூசிலாந்து டீம் பொறுத்த போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன் பிளேயர் பிரேஸ்வெல் 1, கிளென் பிப்ஸ் 2, ஸ்டாண்டர் 3. சோ இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. அதர்வைஸ் வில்லியன் அண்ட் மார்க்கட் ஜாம்பா 2 பிளேயர் பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மிச்சல் ஹே போத் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ண இவரை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நாதன் ஸ்மித் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஜாக்கப் டஃபி போத் இன்னிங்ஸும் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. சோ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணாலும் தாராளமா நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜோதி செகண்டா பவுல் பண்றாங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 2 டீம்லயுமே ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை பிக் பண்ணலாம், கிராண்ட் விக்கெட் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸ்மால் விக்கெட் ட்ரை பண்ணும்போது அசலங்கா தான் மோஸ்ட்லி கேப்டன்ஷிப் வந்து கொடுத்து பார்ப்பாங்க. அதர்வைஸ் ஒரு ஏக சேஞ்ச் பண்ணி வச்சீங்கன்னா வெள்ளலுக்கு நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா குசல் மெண்டிஸ் ஒரு கேட்டகரி சூட்டமான பிளேயரா வந்திருப்பாரு. தீக்ஷனா அண்ட் வேந்தர் சிங் இந்த 2 பிளேயர்ல எனி ஒரு பிளேயர் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு வைஸ் கேப்டனுக்கு சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாங்க. அதே நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பிரேஸ்வெல் ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் கேப்டன்ஷிப்க்கு ஒரு ஒத்தமான பிளேயரா வந்திருப்பாரு. கிளென் பிப்ஸ் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. மிச்சல் ஸ்டாண்டர் ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதர்வைஸ் வேற பிளேயர் வந்து சூட்டபிளா வந்து இருக்க மாட்டாங்க நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு பத்தி எதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.